கரெக்டாக இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 6:10. நான் ஆஃபீஸில் இருந்து வரும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயம். ரொம்ப ஆதங்கப்பட்டேன். என்னால் வந்து அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. பொறுமையாக பேசணும்னு ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை நான் பேசும்போது ஏதாவது தப்பான வார்த்தைகள் விட்டுட்டேன் அப்படின்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. ஒரு பொண்ணாக பட்ட பகலில் ஒரு ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் மெயின் ஏரியாவில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அவ்வளோ மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொண்ணாக ஒரு குடிகார நாய், அவனை மரியாதையெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, ஒரு குடிகார நாய் இன்னொரு குடிகாரங்கிட்ட சண்டை போட்டுட்டு ரோட்டில் நான் நின்றுட்டுருக்கேன். என்கிட்ட வந்து கெட்ட வார்த்தையில் பேசுகிறான், கண்ணடிக்கிறான். போடா மயிரே அந்த பக்கம்னு சொன்னேன், போகலை. நின்று வேணும்னே பேசுகிறான். அவன் வந்து தமிழ்நாட்டுக்காரனும் கிடையாது, கோயம்புத்தூர்காரனும் கிடையாது. அதையும் சொல்கிறான், நான் அந்த ஊருக்காரன், நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன், அதையும் சொல்லிவிட்டு நின்று பேசுகிறான். என்னால் சத்தியமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இறங்கி அடித்தேன். ஒரு பொண்ணா ஒரு குடிகாரனாகி இருக்கான் நடு ரோட்டில், நான் நின்று இறங்கி அவனை அடித்தேன். அத்தனை ஆம்பளை பசங்களும் பொண்ணுகளும் நான் நின்று அவன் கூட பிரச்சனை பண்ணுறதை பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அதை பார்க்கவும் இன்னும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் மறுபடியும் கேட்குறேன், நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க. இப்படி தான் உங்கள் கண்ணு முன்னாடி எப்போ எந்த பொண்ணுக்கு பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் பார்த்துட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போவுமே நின்று பார்த்துட்டே தான் இருக்காங்க. அவன் போயிட்டான், நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போவும் திரும்பி வாடி அப்படின்னு கேட்குறான். என்ன ஒரு எகத்தால் அவனுக்கு இருக்கும். திரும்ப போய் அடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் மறுபடியும் வந்து கேட்குறாரு. இப்படி எல்லாரும் சேர்ந்து அவனை போட்டு அடின்னு அடிச்சு அதுக்கப்புறம் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். என்ன பிரயோஜனம்? இத்தனை பேர் நின்று பார்த்துட்டு தானே இருந்தீங்க. நான் கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்க்கணுமா? எவ்வளோதான் அரசியலில் எந்த ஆட்சி வந்தாலும், இதுக்கு அடுத்த ஆட்சி வந்தாலும் சரி, அரசியலோட சட்ட திட்டங்களை தான் மாற்ற முடியுமே தவிர இந்த மாதிரி மக்களை நம்ம தான் மாற்றணும். உன் ஊர் பொண்ணுக்கு, உன் ஏரியா பொண்ணுக்கு, உன் வீட்டு பொண்ணுக்கு நீ முதல்ல பாதுகாப்பு கொடு. உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா தயவு செஞ்சு, முக்கியமாக ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்படி நின்று வேடிக்கை பார்க்காதீங்க. இன்றைக்கி எனக்கு நடந்தது, நான் போல்டாக தட்டி கேட்டுட்டேன். ஆனால் மற்ற யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது, எல்லார் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது. தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. எனக்கு இன்னும் ஆதங்கமாக தான் இருக்குது. இன்னும் பேசணும், இன்னும் மனசுக்குள்ளே இருக்கிறத கொட்டி தீக்கணும்னு தான் இருக்குது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இன்னுமே நம்ம நாட்டோட நிலைமை இப்படி தான் இருக்குது. நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். முடிஞ்சளவு பொண்ணுகளுக்கு நடக்கிற பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நடந்ததுன்னா தயவு செஞ்சு தட்டி கேளுங்க. நான் யாரையாவது தப்பாக ஏதாவது வார்த்தையை விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ.